கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் தரமான சதத்தை பதிவு செய்து துவண்டு கடந்த இந்திய அணியை தலைநிமிர்த்தி அசத்தியுள்ளார் KL ராகுல். மிக கடினமான பிட்ச் மற்றும் மிகவும் பவுன்ஸ் ஆகக்கூடிய இந்த மைதானத்தில் சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சாளர்களை லாபகரமாக பயன்படுத்தி திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் தடுமாறிய நிலையில் KL ராகுல் பேக் ஃபுட்டில் ஆடி பவுன்ஸ் பந்துகளை எளிதாக சமாளித்து சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சாளர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து பின்வரிசை வீரர்களை வைத்துக் கொண்டு 137 பந்துகளில் 101 ரன்கள் எடுத்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் வெளிநாட்டு டெஸ்ட் போட்டிகளில் தனது 7வது சதத்தையும் பதிவு செய்துள்ளார். இந்த கடினமான செஞ்சுரியன் பிச்சில் அவர் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு ஒருமுறை சதமடித்திருக்கிறார். தற்பொழுது மீண்டும் சதமடித்து தனது திறமையை வெளிக்காட்டியுள்ளார். சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக சதமடித்த 2வது இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் என்ற சாதனையும் KL ராகுல் படைத்துள்ளார். இதற்கு முன் ரிஷப் பண்ட் முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பில் பந்து வீச்சில் ககிசோ ரபாடா 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்.